மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 8th சோல் சயின்ஸ் சமூக அறிவிக்கான ஃபர்ஸ்ட் வெண்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கொஸ்டின் தான் வந்து இதுல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அந்த ரெண்டே விஷயங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சீரியஸ் எனக்கு புரியல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 1 மார்க் பார்க்கலாமா? பாருங்கள், இந்தியாவின் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை என்ன? புக் பேக் ஆன்சர் தான், புக் பேக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் ஆன்சர்ஸ் தான் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு. ஸோ பாருங்கள், அப்படியே 1 2 3 4 5 6 7 ஐ திங்க் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நினைக்கிறேன். டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. அது இதுமாதிரி நான் வீடியோ கொடுக்க முடியும். ஓகேவா? டைம் டேபிள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 2 மார்க் பாருங்கள். 1 மார்க் பார்த்துட்டிங்களா? 1 மார்க்கு பார்க்கலன்னா திரும்பி கூட பார்த்துக்கோங்க. புக் பேக் தான், ஆன்சர் இருந்தால் கூட புக் பேக்கில் எடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், 2 மார்க்ஸ் பாருங்கள். இந்த 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? கம்பல்சரியே கிடையாது, நீங்கள் எதுவும் எழுதிக்கலாம். 9th வரைக்கும் கம்பல்சரி இருந்துச்சு, பட் நீங்கள் 8th அதனால கம்பல்சரி கிடையாது. எனி 5 இந்த மாதிரிலாம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அடுத்த கிளாஸ் போக தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகும். கொஸ்டின் பேப்பர்லாம் கம்பல்சரி எழுதணும், அது எழுதணும், இது எழுதணும்ன்ட்டு. இப்போதைக்கு நீங்கள் 8th தான். புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. இதுவும் அதே மாதிரி தான். 7 கொடுப்பாங்க. 7ல் நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து சாய்ஸில் விட்டுக்கலாம். பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. நவீன இந்தியாவின் வரலாறு ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடவும். 2ஆம் கர்நாடகா போர் குறித்து ஒரு கட்டுரை வரைக. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி மேப் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வரிக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சரை மாறிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். போன வருஷம் வரையும் வேறு ஒருத்தர் இருந்தார், இப்போ வேறு ஒருத்தர் இருக்கார். ஓகே, அடுத்த 8 மார்க் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவில் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவினார்கள்? ஒன்று இது எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? மேப் கேட்கல உங்களுக்கு. மேப் 5 மார்க்கில் கேட்டனால 8 மார்க்கில் கேட்கல. ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ வின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் டேபிளை முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா டைம் டேபிள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா வீடியோ நான் மாற்றி போடக்கூடாது இல்லையா? அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஓகேவா? டைம் டேபிளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஸோ ஓகேப்பா, தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி கொஸ்டின் நல்லா பாருங்கள், நல்லபடியாக படிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்கலாம். அப்போ தான் எனக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு போட்டு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.